இன்றைய முக்கிய செய்திகள். ட்ரம்ப் குறித்து வெளியிட்ட கருத்துகளுக்காக வருத்தம் தெரிவித்தார் எலான் மஸ்க். அளவுக்கு மீறிய மோசமான கருத்துகளால் விமர்சித்து விட்டதாக பதிவு. சர்வதேச விண்வெளி மையத்துக்கு இந்திய வீரரை அனுப்பும் திட்டம் மீண்டும் ஒத்திவைப்பு. ஃபால்கன் 9 ராக்கெட்டில் திரவ ஆக்சிஜன் கசிவு கண்டறியப்பட்டதால் நடவடிக்கை. வேளாண் சட்டங்களை ஆதரித்து விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்த அதிமுக. விளைநிலங்களில் களையாக இருந்ததாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. போட்டி போட்டு புதிய நிர்வாகிகளை அறிவிக்கும் ராமதாஸ், அன்புமணி. தைலாபுரம் தோட்டத்துக்கு படையெடுக்கும் பாமக நிர்வாகிகள். கோவை, நீலகிரி உள்ளிட்ட மலை மாவட்டங்களில் 7 நாட்கள் மிக கனமழை பெய்யும். நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு எக்ஸ் வலைதளத்தில் தாம் தெரிவித்த கருத்துக்களுக்காக தொழிலதிபர் எலான் மஸ்க் வருத்தம் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலில் தனக்காக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட எலான் மஸ்கை அரசு செயல்திறன் மேம்பாட்டுத்துறை தலைவராக நியமித்தார் ட்ரம்ப். இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்த நிலையில் கடந்த மே மாதம் அந்த பதவியில் இருந்து விலகிய எலான் மஸ்க் ட்ரம்ப் அரசின் வரி மற்றும் செலவுகள் மசோதா மிகவும் அருவருப்பானது என கடுமையாக விமர்சித்தார். மேலும் தான் இல்லாவிட்டால் அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோல்வி அடைந்திருப்பார் என்றும், சிறுமிகள் பாலியல் குற்றச்சம்பவம் தொடர்பான ரகசிய ஆவணத்தில் ட்ரம்பின் பெயர் இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் எலான் மஸ்க் வெளியிட்ட பதிவுகள் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அத்துடன் உச்சகட்ட தாக்குதலாக அதிபர் பதவியில் இருந்து ட்ரம்பை நீக்கிவிட்டு துணை அதிபர் JD வான்ஸை அதிபராக்க வேண்டும் என்றும் அவர் காட்டமாக கூறியிருந்தார். இதையடுத்து அவருக்கு மூளை குழம்பிவிட்டதாக விமர்சித்த அதிபர் ட்ரம்ப் டெஸ்லா குழுமத்திற்கான அரசின் மானியங்களை நிறுத்தப் போவதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். இதனிடையே ட்ரம்பை விமர்சித்து வெளியிட்ட தனது வலைதள பதிவுகளை எலான் மஸ்க் திடீரென நீக்கினார். அதன் அடுத்த அதிரடி திருப்பமாக அதிபர் ட்ரம்ப் குறித்து தாம் வெளியிட்ட கருத்துக்களுக்காக எலான் மஸ்க் வருத்தம் தெரிவித்து தற்போது எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். ட்ரம்ப் குறித்து தான் அளவுக்கு மீறி விமர்சித்து விட்டதாகவும், அவை மோசமான கருத்துக்கள் என்றும், அதற்காக மனம் வருந்துவதாகவும் எலான் மஸ்க் கூறியுள்ளார். அமெரிக்காவில் எலான் மஸ்க் நடத்தி வரும் டெஸ்லா, எக்ஸ் வலைதளம், ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் பங்குச்சந்தையில் கடும் வீழ்ச்சியை சந்தித்ததால் அவருக்கு ஏற்கனவே பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிபர் ட்ரம்ப் அறிவித்தபடி டெஸ்லா மின்சார கார் தயாரிப்புக்கான அரசின் மானியம் நிறுத்தப்பட்டால் மேலும் பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பை சந்திக்க நேரிடும் என்ற சூழலில் தற்போது எலான் மஸ்க் மன்னிப்பு கேட்டுள்ளதாக கருதப்படுகிறது. சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேரை அனுப்பும் திட்டம் 4வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நாசா மற்றும் இந்தியாவின் இஸ்ரோ நிறுவனங்கள் இணைந்து ஆக்சியம் ஸ்பேஸ் ஆக்ஸ் 4 என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வீரர்களை அனுப்ப முடிவு செய்துள்ளன. இதில் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா மற்றும் அமெரிக்கா, ஹங்கேரி, போலந்து நாடுகளைச் சேர்ந்த 4 பேர் செல்ல உள்ளனர். இந்த குழுவினர் சர்வதேச விண்வெளி மையத்தில் 14 நாட்கள் தங்கி இருந்து ஆய்வு மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் வாயிலாக கடந்த மாதம் 29ஆம் தேதி புறப்படுவதாக இருந்தது. ஆனால் மோசமான வானிலை, தொழில்நுட்ப கோளாறு உள்ளிட்ட காரணங்களால் அந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. இதுபோல கடந்த 7, 10ஆம் தேதிகளில் வீரர்களை அனுப்பும் முயற்சியும் தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இன்று மாலை 5:30 மணிக்கு வீரர்களை அனுப்பும் திட்டமும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் இஸ்ரோ வெளியிட்ட எக்ஸ் பதிவில் ஃபால்கன் 9 ராக்கெட்டில் ஏற்பட்ட திரவ ஆக்சிஜன் கசிவு காரணமாக இந்த பயணம் ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 1984ஆம் ஆண்டு ரஷ்யாவின் சோயூஸ் திட்டத்தின் கீழ் இந்திய வீரர் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்ட நிலையில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லவிருக்கும் 2வது இந்திய வீரராக சுபான்ஷு சுக்லா உள்ளார். ஆனால் அடுத்தடுத்து 4வது முறையாக விண்வெளி பயணம் ஒத்திவைக்கப்பட்டதால் இஸ்ரோ விஞ்ஞானிகள் கவலை அடைந்துள்ளனர். ஒன்றிய அரசின் 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்து விவசாயிகளுக்கு அதிமுக பச்சை துரோகம் செய்ததாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் 2 நாட்கள் நடைபெறும் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை இன்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் 15 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற 16 பணிகளை தொடங்கி வைத்த திரு ஸ்டாலின் 159 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 11 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். 25 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 4524 பயனாளிகளுக்கு வழங்கிய பின் உரையாற்றிய அவர், டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து நாளை தண்ணீர் திறந்து வைப்பதற்கு முன் மேற்கு மண்டல விவசாயிகளை சந்திப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார்.
தனி பட்ஜெட் மூலம் வேளாண் துறைக்கு தனி கவனம் செலுத்தியதால் கிடைத்துள்ள பலன்களை அவர் பட்டியலிட்டார். கடந்த 4 ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தியில் 458 லட்சம் மெட்ரிக் டன்னை எட்டியுள்ளதாகவும், ஹெக்டேருக்கு 2235 கிலோவாக இருந்த உணவு தானிய பயிர்களின் உற்பத்தி திறன் 2871 கிலோவாக அதிகரித்திருப்பதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். 2 லட்சம் இலவச வேளாண் மின் இணைப்புகள் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டு இதுவரையில் 1,84,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இலவச மின்சாரத்திற்காக மட்டும் 26,223 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நெல் மற்றும் கரும்புக்கு ஒன்றிய அரசு நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட கூடுதலாக வழங்கப்பட்டு வருவதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். சிறுதானிய உற்பத்தியில் தமிழ்நாடு தேசிய அளவில் முதலிடம் வகிப்பதாகவும், சிறுதானியங்கள், கேழ்வரகு, எண்ணெய் வித்துகள் மற்றும் கரும்பு உற்பத்தியில் 2ஆம் இடத்தில் உள்ளதாகவும், குறுதானியங்கள் மற்றும் நிலக்கடலை உற்பத்தியில் 3ஆம் இடம் வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் விளைநிலங்களில் உள்ள களையாகத்தான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்ததாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பலமான நிலங்களையும் பயிர்களுக்கு நடுவே களைகள் நுழைக்கும் என்பது விவசாயிகளுடைய இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட களையாதான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்துச்சு. எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்ச ஆட்சி அது. உழவர்களுடைய உரிமையை பறிக்க முயன்ற 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் வெயிலையும் மழையிலையும் விவசாயிகள் போராடி அடக்குமுறையை எதிர்கொண்டப்போ கூச்சமே இல்லாமல் அந்த சட்டங்களை ஆதரித்து பேசி பச்சை துரோகம் செஞ்சவங்க தான் அவங்க. அதனால தான் நீங்கள் தோக்கடிச்சிங்க. விவசாயிகளுக்கு இன்னும் பல திட்டங்களை திராவிட மாடல் அரசு கொண்டு வர உள்ளதாக திரு ஸ்டாலின் கூறினார். உழவர்களை காக்கும் இந்த அரசுக்கு உழவர்கள் அனைவரும் உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து சேலத்தில் இன்று மாலை நடைபெற்ற ரோட் ஷோவில் பங்கேற்ற அவருக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். டாக்டர் அன்புமணியுடனான மோதல் முடிவுக்கு வராத நிலையில் அவருக்கு ஆதரவு அளிக்கும் பாமக நிர்வாகிகளை டாக்டர் ராமதாஸ் அதிரடியாக நீக்கி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமகவின் உட்கட்சி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக RSS பிரமுகர் ஆடிட்டர் குருமூர்த்தி, அதிமுகவைச் சேர்ந்த சைதை திரு துரைசாமி ஆகியோர் டாக்டர் ராமதாசுடன் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் கடந்த 5ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து டாக்டர் அன்புமணியுடன் சென்னையில் அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்படவில்லை. இதற்கிடையே சென்னைக்கு வந்து தமது மகள் வீட்டில் 3 நாட்கள் தங்கியிருந்த டாக்டர் ராமதாஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு AK மூர்த்தி வீட்டில் திரு குருமூர்த்தி மற்றும் சைதை திரு துரைசாமியை ரகசியமாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் நேற்றிரவு தைலாபுரம் தோட்டத்திற்கு திரும்பிய டாக்டர் ராமதாஸ் தமது வழக்கமான அதிரடி நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளார். பாமக மாநில பொருளாளர் திருமதி திலகபாமா உட்பட 45 மாவட்ட நிர்வாகிகளை ஏற்கனவே நீக்கியிருந்த அவர் டாக்டர் அன்புமணி நடத்திய கூட்டத்தில் பங்கேற்ற சமூக நீதி பேரவை மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு பாலுவை பதவியில் இருந்து நீக்கியுள்ளார். அவருக்கு மாற்றாக வழக்கறிஞர் திரு கோபு என்பவரை நியமித்ததுடன் 20க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர் மற்றும் செயலாளர்களையும் நீக்கிவிட்டு புதியவர்களை நியமனம் செய்துள்ளார். பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு அதே பதவியை டாக்டர் அன்புமணி மீண்டும் வழங்கி வரும் நிலையில் சமூக நீதி பேரவை பாமக கட்சிக்கு அப்பாற்பட்ட அமைப்பு என்பதால் திரு பாலுவை மீண்டும் அதே பதவியில் நியமிக்க முடியாமல் அவர் தடுமாறி வருகிறார். தந்தை மகன் இடையிலான மோதலை பயன்படுத்தி ராமதாசிடம் இருந்து பதவிகளை பெற பாமக நிர்வாகிகள் மும்முரம் காட்டி வருவதால் தைலாபுரம் தோட்டம் களை கட்டி வருகிறது. பாமக பொருளாளராக டாக்டர் ராமதாஸால் நியமிக்கப்பட்ட சையத் மன்சூர் உசேன் என்பவர் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் நியமனம் மட்டுமே செல்லும் என்று தெரிவித்துள்ளார். அதனை மீறி பதவி பெயர்களை குறிப்பிடுபவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை டாக்டர் ராமதாஸ் எடுப்பார் என அவர் எச்சரித்தார். ஐயா ஒருவர்தான் என்ற ஒரே நிலைப்பாட்டில் இதுவரை இருக்கிறார்கள். முதலில் பழைய பொறுப்பில் இருந்தவர்கள் தான் புதியதாக நியமிக்கப்படவில்லை. கட்சிக்காரர்கள் தான் அவர்களை தான் ஐயா அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். எங்களுடைய ஐயா என்ன வழிகாட்டுதல் சொல்கிறாரோ அதன் பிரகாரம் கண்டிப்பாக செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவுக்கு தான் இந்த கட்சியில் அதிகாரம், ஐயாவுக்கு தான் அனைத்தும் என்பது எல்லாருக்குமே தெரியும். அவங்க போட்டிருக்காங்க. அவர் மீது ஐயா எப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாருங்க. திரு ராமதாஸ் பிறந்த நாளான 25ஆம் தேதி நடைபயணம் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக திரு அன்புமணி கூறியதாக செய்திகள் வெளியான நிலையில் முக்கிய முடிவை நாளை அறிவிப்பதாக டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதனால் பாமகவினரிடையே பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் கோவை, திருப்பூர், நீலகிரி, நெல்லை, தேனி, தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் தென்மேற்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது.
இந்நிலையில் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகளான நீலகிரி, தேனி, திண்டுக்கல், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் நாளை கன முதல் மிக கனமழையும், நெல்லை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நெல்லை, நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் நாளை மறுநாள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வரும் 14ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் அதி கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டு 14, 15 தேதிகளில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. கோவை, நெல்லை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல்லில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுபோல வரும் 15, 16, 17 ஆகிய தேதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை முகாம் நடைபெறும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் 33,312 சுய உதவி குழுக்களுக்கு சுமார் 3,000 கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் இணைப்பு வழங்குவதை அவர் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையைச் சேர்ந்த 1,401 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 124 கோடி ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்புகளையும், சிறப்பாக செயல்படும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான மணிமேகலை விருதுகளையும் அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு உதயநிதி, விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கான முகாம் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தாங்க. அதுக்கான முதல்கட்ட பணிகள்லாம் ஆரம்பிச்சாச்சு. விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும், தேதி அறிவிக்கப்படும். முறையாக அது சென்ற முறை எப்படி கரெக்டாக பண்ணப்பட்டதோ இந்த முறை அதில் விடுபட்டவங்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக அரசால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதுவரை 1,15,00,000க்கும் மேற்பட்டோர் பயனாளிகளாக உள்ளனர். இத்திட்டத்தில் சேர விரும்பும் தகுதியுள்ள மகளிர் விண்ணப்பிக்க மீண்டும் முகாம் நடத்தப்படும் என்று அரசு தெரிவித்திருந்தது. எப்போது நடத்தப்படும் என்ற தேதி விரைவில் வெளியாக உள்ள நிலையில் விடுபட்டவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். விளிம்பு நிலை மக்களை அதிகாரத்தின் மையத்தில் இருத்திய இந்திய அரசியலின் முன்னோடி தலைவர்களில் ஒருவர் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி தலைவர் திரு லாலு பிரசாத் யாதவ் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது பிறந்த நாளையொட்டி திரு ஸ்டாலின் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் மண்டல் ஆணைய பரிந்துரைகளை முழுமையாக அமல்படுத்தியும், மதவாத சக்திகளுக்கு எதிரான வலுவான அரணாக இருந்தும், சமூக நீதி கருத்தாடலில் தேசிய அளவில் புதுப்பாதை வகுத்த திரு லாலு பிரசாத் நீண்ட காலம் நல்ல உடல் நலத்துடன் திகழ வாழ்த்துவதாக கூறியுள்ளார். சென்னையில் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் நிலையம் அமைக்க முதற்கட்டமாக பெசன்ட் நகர், மெரினா, தியாகராய நகர், அண்ணா நகர், அம்பத்தூர் உள்ளிட்ட 9 இடங்களை சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் தேர்வு செய்துள்ளது. இருசக்கர, 4 சக்கர வாகனங்களுக்கு தேவையான பவரிங் குறித்த ஆய்வு நிறைவடைந்த நிலையில் 2 வாரத்தில் டெண்டர் கோரப்பட்டு சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்படும். அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்கிறதா இல்லையா என்பதை இப்போது கூற முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடரும் என அதிமுக மூத்த தலைவர் திரு கே.பி. முனுசாமி கூறியிருந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா, தேமுதிகவிற்கு அதிமுக அளித்த வாக்குறுதி கடிதத்தை அரசியல் நாகரிகம் கருதி காண்பிக்க விரும்பவில்லை என்றார். நாங்க தனித்து போட்டியா, கூட்டணி அமைத்து போட்டியா அப்படிங்கறத இன்னைக்கு இப்பவே நான் சொல்ல முடியாது. நிச்சயமாக தனித்து போட்டியா அப்படின்றதற்கான கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும். நிச்சயமாக அதற்கான சந்தர்ப்பம் வந்தால் அதுக்கு ஒன்று நாங்கள் பயப்படக்கூடியவர்களோ சளைக்கக்கூடியவர்களோ கிடையாது. தூத்துக்குடியில் மட்டக்கடை பகுதியில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன், உதவி ஆய்வாளர் சிவக்குமார் தலைமையிலான போலீசார் இரவு ரோந்து பணியில் வாகன தணிக்கை மேற்கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த மாரிச்செல்வம், ராசையா என்ற கலாம் ஆகியோரிடம் ஆயுதம் இருந்தது தெரியவந்ததை அடுத்து கைது செய்து ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் நோக்கத்துடன் நடத்தப்படுவதாக மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று முதல் 20ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் பிரச்சார நடைப்பயணத்தை சென்னை பாரிமுனை அருகே தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முருக பக்தர்கள் மாநாட்டை பயன்படுத்தி பெரிய கலவரம் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவே எண்ண தோன்றுவதாகவும் மாநில அரசு கவனமாக கையாள வேண்டும் என்றும் கூறினார்.
ஆழ்கடல் பகுதியில் இயற்கை எரிவாயு திட்டம், கடலில் காற்றாலை திட்டம், கடலுக்குள் கனிம மணல் அகழ்வு போன்ற நடவடிக்கைகள் மூலம் கடல் வளங்களை அழிக்க மத்திய அரசு துடிப்பதாக குற்றம் சாட்டி கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் நாட்டு படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தங்களது படகுகளில் கருப்பு கொடிகள் கட்டியும் கடற்கரையில் நீண்ட வரிசையில் நின்றும் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானலுக்கு சென்ற சொகுசு வாகனம் ஒன்று பழனி பிரதான மலைச்சாலையில் தடுப்பு சுவரை உடைத்து 200 அடி பள்ளத்தில் பாய்ந்ததில் அதில் இருந்த கேரள சுற்றுலா பயணிகள் படுகாயமடைந்தனர். மேல் பள்ளம் அருகே நடந்த விபத்துக்கு ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததே காரணம் என்று போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கீழடி தமிழ் நாகரிகத்தை இருட்டடிப்பு செய்ய மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் மக்களின் தாய்மடியான கீழடியை கருவறுக்க அனைத்து வேலைகளையும் மத்திய அரசு செய்வதாக தெரிவித்துள்ளார். தமிழ் மொழியையும் தமிழரின் தொன்மை வரலாற்றையும் இருட்டடிப்பு செய்ய முயலும் பாசிச சக்திகளை முறியடிக்க வேண்டியது தமிழ் மக்களின் கடமை என்றும் திரு வைகோ கூறியுள்ளார். சென்னையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக 3644 சாலைகளை சீரமைக்க 391 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பேருந்து தட சாலைகள், உட்புற சாலைகள், கடந்த பருவமழையின் போது சேதமடைந்த சாலைகள் என 3 தொகுப்புகளாக சாலை பணிகளை மேற்கொள்ள மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. அதற்காக இம்மாத இறுதிக்குள் டெண்டர்களை இறுதி செய்து பணிகளை தொடங்கவிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறின்றி சாலை பணிகளை முடிக்க சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. பெங்களூரில் நள்ளிரவு கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக மலேசியா, தாய்லாந்து உட்பட நாடுகளைச் சேர்ந்த 6 பயணிகள் விமானங்கள் சென்னைக்கு திருப்பி விடப்பட்டன. இன்று அதிகாலை பெங்களூரு வானிலை சீரானதை அடுத்து அவை ஒன்றன் பின் ஒன்றாக புறப்பட்டுச் சென்றன. இதனிடையே கர்நாடகாவில் நாளை முதல் 4 நாட்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டும் 16, 17 தேதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவுக்கும் நாளை மற்றும் நாளை மறுநாளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையையும் இந்திய வானிலை மையம் விடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கோரஞ்சால் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முன்பாக கட்டைக்கொம்பன் யானை நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக நின்றதால் வீட்டில் உள்ளவர்கள் அச்சத்தில் உறைந்தனர். வீட்டின் அருகிலேயே சுற்றி சுற்றி வந்த அந்த யானையின் நடமாட்டத்தை வீட்டில் இருந்தவர்கள் தங்களது செல்போனில் பதிவு செய்தனர். அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 123 புள்ளிகள் உயர்ந்து 82,515 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 37 புள்ளி அதிகரித்து 25,141 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 72,160 ரூபாயாகவும் 1 கிராம் 9,020 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 119 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்பை கடுமையாக விமர்சித்த தொழிலதிபர் எலான் மஸ்க் தம்முடைய செயலுக்காக வருத்தம் தெரிவித்துள்ளார். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேரை அனுப்பும் திட்டம் 4வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்து விவசாயிகளுக்கு அதிமுக பச்சை துரோகம் செய்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.